ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சா நல்லா ஜிலு ஜிலுன்னு நைட்டு காற்று வரும். நாங்கள் கொசு தான் வருது, அடைச்சி வைக்கலான்னா புழுக்கமாக இருக்குது. சரி அப்போ ஏசியை வாங்கிக்கலான்னா இன்னும் ஒரு மாதத்தில் ஊரே நல்லா ஜிலு ஜிலுன்னு ஆயிரும். எதுக்கு அப்படி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. இதனாலேயே நைட்டெல்லாம் புரண்டுட்டே இருக்கேனே தவிர தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி சீக்கிரம் மாறி மழை எல்லா இடங்களிலும் பெஞ்சு நாடெல்லாம் செழிச்சிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இடியாப்பம் கறி குழம்பு ரொம்ப அருமையாக எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தால் உட்கார சோஃபா கூட கொடுக்காத பாவியான ஆயிடுவேன். ஏன்னா என் நேரமும் அங்கே தான் போர்வை துணின்னு மொத்தமும் இருக்குது. அதனால என் வீட்டுக்கு வரவங்க இனிமேல் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு 10K முடிக்கும் ஆர்வத்தில் நடந்தே மீன் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். பையன் தூக்கிட்டு காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு லாலே லாலேன்னு பாடிட்டு வரும்போது என் கையை பிடிச்ச ஒரு அக்கா, மதுவும் வீடியோ எல்லாம் பார்ப்பேன், நீ சாப்பிட்டே போகணும்னு அவங்க கடைக்குள்ளே இழுத்து 2 இட்லி ஒரு வடை கொடுத்தாங்க. நான் பைசா கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொன்னதுக்கு என் பொண்ணாக இருந்தால் கொடுக்க மாட்டேனான்னு என் நெஞ்சு அப்படியே குளிர வச்சுட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் வீடு வந்தேன் பாரு. அதில் இந்த முருங்கைக்காவை எங்கேயோ கீழே போட்டு வந்திருக்கேன். எங்கே போச்சு எப்போ போச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு முருங்கைக்காய் போச்சு அப்படின்னு மனசே கேட்கல.